வெல்கம் டு மிச்சிட்ல சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சமையல் வீடியோ கிடையாது, ஒரு பியூட்டி டிப் வீடியோ தான். அதுவும் லிப்ஸுக்கான வீடியோங்க. நம்ம இன்னைக்கு பீட்ரூட்டையும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸையும் வச்சு ஒரு ஹோம்மேட் லிப் பாம் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிச்சிட்ல சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. நம்ம இன்னைக்கு ஹோம்மேட் லிப் பாம் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பீட்ரூட்டும் சம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பீட்ரூட்டை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு தோலையும் சீவிக்கலாங்க. இந்த தோலை நல்லா பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை 4 பீஸாக நான் கட் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்ம துருவுறதுக்கு. இதை துருவி இதில் இருக்க ஜூஸை எடுத்து தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி துருவ ஆரம்பிச்சிருங்க. இதே மாதிரி 4 பீசஸையும் ஃபுல்லாக துருவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ ஒரு பவுலும் ஒரு ஸ்டைனர் எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் நம்ம பீட்ரூட் எல்லாத்தையுமே நான் துருவிட்டேன். இப்போ இந்த ஸ்டைனர் மேலே நான் இந்த பீட்ரூட்டை துருவினதை வச்சுக்கிறேன். இப்போ இதை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தம் கொடுக்குறேன். நீங்கள் நல்லா எவ்வளோ தூரம் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இந்த பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அழுத்தி இந்த எல்லா பீட்ரூட்டையும் இதே மாதிரி அழுத்தி நம்ம ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க போகிறோம். ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் தான் மெயின் நம்மளுக்கு. இதை ஃபுல்லாக எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. இப்போ எல்லா பீட்ரூட்டோட அந்த துருவினதையும் வச்சு நான் ஜூஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு எனக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய். வேற எதுவும் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ் தான் நான் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெயும் நெய்யும். இப்போ நான் சேர்க்க போறது விட்டமின் இ கேப்சூல்ஸ். இது ஆப்ஷனல், முற்றிலும் ஆப்ஷனல் தான். இது எதுக்காக, ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் எதுக்காக சேர்க்குறோங்கிறதையும் நான் சொல்கிறேன். 2 விட்டமின் இ கேப்சூல் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் ஜூஸ் எடுத்தேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், கெட்டியான நெய்யை எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உருகி வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். 2 விட்டமின் இ கேப்சூல்ஸ் எடுத்தேன். இப்போ ஒரு பவுலில் நல்லா சுடுதண்ணி வச்சுட்டு அது கொதிக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இந்த பவுல் நம்ம பீட்ரூட் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இருக்கிறத அதை அந்த பவுலுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மெத்தடுக்கு பேர் டபுள் பாயிலிங் மெத்தட். இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம நெய் எல்லாம் உருகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். எண்ணெய், நெய், விட்டமின் இ கேப்சூல்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கும். எல்லாம் உருகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு ஒரு ஏர் டைட் பாக்ஸில் நம்ம ஊற்றிக்க போகிறோம். இதை ஊற்றிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2 to 3 hours விட்டுறணும். அது நல்லா செட் ஆகணும். செட் ஆன பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணி நம்ம லிப்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா டைட்டாக மூடிடுங்க. மூடிட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. இதோட பெனிஃபிட்ஸையும் நான் சொல்கிறேன். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பீட்ரூட்டை பார்க்கலாம். பீட்ரூட்டை நம்ம லிப்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது, பீட்ரூட் ஜூஸ் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு லிப்ஸில் ஏதாவது பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம், டார்க்னஸ் இருந்ததுன்னா இது நல்லா ரெக்கவர் பண்ணிடுங்க. அதுக்காக தான் நம்ம லிப்ஸுக்கு அப்ளை பண்ணுறோம். அடுத்து தேங்காய் எண்ணெயும் நெய்யும் எதுக்காக சேர்த்துறேன்னா, நம்ம நேச்சுரலாகவே நம்ம லிப்ஸில் நல்ல மாய்ஸ்சரைசிங் கொடுக்கற எஃபெக்ட் இந்த 2 பொருளுக்குமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உதடுகளில் வெடிப்புகள் இருந்ததுன்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வெண்ணெயும் உதடுகளில் தடவும் இல்லையா, அந்த சேம் எஃபெக்ட் தான் நெய்க்கும். அந்த சாப்பட் லிப்ஸ்ன்னு சொல்கிறக்கூடிய வெடிப்புகளை குணமாக்குற எஃபெக்ட் இந்த நெய்க்கும் இருக்குது. ப்ளஸ் நான் விட்டமின் இ கேப்சூல்ஸ் எதுக்காக சேர்த்தனேன்னா, விட்டமின் இ கேப்சூல்ஸுக்கு பழைய செல்களை ரிமூவ் பண்ணி புதிய செல்களை உருவாக்குற தன்மை இருக்குது. ப்ளஸ் நம்ம லிப்ஸை ரொம்ப சாஃப்ட்னிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த விட்டமின் இ கேப்சூல்ஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இது ஆப்ஷனலாக தான் நான் சேர்த்திருக்கேங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours கழிச்சு எடுத்துட்டேன். இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குதுங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி. நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே தான் வச்சு யூஸ் பண்ணணும், வெளியே வைக்கக்கூடாது.
இதை நான் வந்து உங்களுக்காக ஹேண்டில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. கலர் வந்து இந்த கலரில் தான் இருக்கும். நீங்கள் வந்து நான் கையில் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும். ஆனால் வந்து நீங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல பிங்க் கலரில் தெரியுங்க. உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணும்போதே ஒரு 2 கோட்டிங் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், அந்த கிளாசி எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு ஷைனி பிங்க் எஃபெக்ட் தெரியுது இல்லையா? இது வந்து நீங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற டார்க் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம், அதாவது லிப்ஸ் வந்து கருப்பாக இருந்ததுன்னா அந்த இதெல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணுற எஃபெக்ட் வந்து இந்த லிப் பாமுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, லிப்ஸில் வெடிப்புகள் இருந்தாலும் சரியாக்கிரும். இதை வந்து போட்ட உடனே வந்து எனக்கு லிப்ஸ்லாம் வெடிப்பு சரியாயிருமானா அப்படிலாம் கிடையாதுங்க. எதுவாக இருந்தாலுமே கொஞ்ச நாள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தான் வந்து அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து லிப்ஸில் நிறைய வெடிப்புகளும் டார்க்காகவும் இருக்குதுன்னா இதை ரெகுலராக ஒரு 2 to 3 months அப்ளை பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருங்க. நம்ம இதில் வந்து நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸான பீட்ரூட்டு, தேங்காய் எண்ணெய், நெய் இதெல்லாம் தான் சேர்த்து பண்ணியிருக்குங்க. ஸோ லிப்ஸுக்கு வந்து எந்த பாதிப்பும் இதனால் வராது. லிப்ஸோட கலரும் மாறுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் வெடிப்புகளும் குறையிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒரு நாளைக்கு 3 to 4 times அப்ளை பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Midget Lab. Thank you. Bye.